ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி N4 by KHM சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச SST டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று மே 4ஆம் தேதி, நாளை மே 5ஆம் தேதிக்குரிய இலவச SST டோக்கன்கள் அதிகாலை 5 மணி தொடங்கி மொத்தம் 18,000 டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கடந்த சில வாரங்களாகவே SST டோக்கன்கள் அதிகபட்சமாக 10,000 டோக்கன்கள் கொடுத்துட்டு இருந்த நிலையில மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு தான் SST டோக்கன்கள் 18,000 டோக்கன்கள் அதிகாலை 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. மதியம் 3 மணிக்கு SST டோக்கன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்திலும் 5,802 டோக்கன்கள் மீதம் இருந்தது. SST டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க கீழ் திருப்பதியில இந்த 3 இடங்கள்ல இப்போ நீங்க திருப்பதியில இருந்தாலும் போய் வாங்கிக்கலாம். ஆனால் இன்று அதிகாலை 5 மணிக்கு டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்த சமயத்துல ஒவ்வொரு தரிசன ஸ்லாட்லையும் இருந்த டோக்கன் எண்ணிக்கையை விட மதியம் 3 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்துல அந்தந்த தரிசன ஸ்லாட்ல டோக்கன் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாயிருக்கு. மேபி 2,000 டோக்கன்கள் வரைக்கும் இன்னும் ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ இன்னைக்கு மொத்தம் 20,000 டோக்கன்கள் வரைக்கும் SST டோக்கன்கள் TTD இஷ்யூ பண்ணியிருக்காங்க. SST டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய கவுண்டர்லையும் இப்போ கூட்டம் சுத்தமாகவே கிடையாது என்பதனால போன உடனே நம்ம டோக்கன் வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று மே 4ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி நாளை மே 5ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன் காலை 10 மணி வரைக்கும் கிடைத்தது. கடந்த 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால தரிசனத்திற்கு 16 முதல் 28 மணி நேரம் ஆன நிலையில நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்களினுடைய கூட்டம் வெகுவாக குறைந்து 8 மணி நேரம் மட்டுமே தரிசனத்திற்கு ஆனதாக TTD குறிப்பிட்டிருந்தாங்க. இன்று மதியம் சுமார் 3 மணிக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் 2,674 பக்தர்கள் மட்டும்தான் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல தரிசனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பதாக TTD மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க நேரடி சர்வ தரிசனம் கியூல இப்போ நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணீங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம என்டர் ஆகிடலாம். சர்வ தரிசனம் மூலமாக, அதாவது டோக்கன்கள் இல்லாத நேரடி சர்வ தரிசனம் மூலமாக 6 முதல் 8 மணி நேரத்திற்குள்ளேயே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். திருமலையில நேற்று மதியமும் நல்ல மழை இருந்தது. தரிசனத்திற்காக போகக்கூடியவங்க மறக்காம குடை எடுத்துட்டு போங்க. கடந்த 2 நாட்களாகவே மதிய நேரத்துல திருமலையில மழை இருக்கக்கூடிய காரணத்தினால குடை அவசியமாக எடுத்துட்டு போங்க. இந்த சம்மர் வெக்கேஷன் பீரியட்ல திருமலையில அதிக எண்ணிக்கையில பக்தர்கள் வரக்கூடிய காரணத்தினால அவர்களுடைய வசதிக்காக நிறைய ஏற்பாடுகள் TTD செய்திருப்பதாக நேற்று பிரஸ் ரிலீஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்துல பக்தர்கள் கூட்டம் அதிகமாகும் பட்சத்துல அதனுடைய தரிசன கியூ சிலாத்தோரணம் வரை நீண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பாட்டகங்கம்மா சர்க்கிள்ல இருந்து கோகர்ப்பம் டேம் வரைக்கும் நிறைய ஷெல்டர்ஸ் போட்டிருப்பதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 SV மியூசியம் அமைந்திருக்கக்கூடிய இடம் மற்றும் நாராயணகிரி கார்டன்ஸ் சுற்றியும் அடிஷனலா நிழற்கூரைகள் அமைத்திருப்பதாகவும் திருமலையில பக்தர்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல வெயிலின் தாக்கம் தெரியாத அளவுக்கு கூலிங் பெயிண்ட் போட்டிருப்பதாகவும் TTD மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கூலிங் பெயிண்ட் ஆனது கியூ அமைந்திருக்கக்கூடிய இடங்கள்லையும் திருமலையை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகள், லட்டு கவுண்டர்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல முக்கியமாக இந்த கூலிங் பெயிண்ட் போட்டிருப்பதாக TTD மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீவாரி சிவாக்ஸ் மொபைல் வாட்டர் ட்ரம்ஸை பயன்படுத்தி பக்தர்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல பக்தர்களினுடைய வசதிக்காக குடிநீர் வசதியும் TTD ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. திருமலையில இருக்கக்கூடிய 5 PAC ஹால்ஸ், பப்ளிக் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஹால்ஸையும் சேர்த்து மொத்தம் 9,000 லாக்கர்கள் இருக்கு. சப்போஸ் பக்தர்கள் ரூம் கிடைக்காத பட்சத்துல இந்த லாக்கர் வசதிகளை பயன்படுத்தலாம் என்பதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாதாரணமான நாட்கள்ல ஒரு நாளுக்கு லட்டு கவுண்டர்ஸ்ல 3,5 லட்சம் லட்டுக்கள் கையிருப்புல வச்சிருப்போம். ஆனால் இந்த கோடை விடுமுறை நாட்கள்ல பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில வரக்கூடிய காரணத்தினால கூடுதலாக 3,5 லட்சம் லட்டுக்கள் கையிருப்பாக பராமரிக்கப்படுவதாக TTD மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய இடங்களை பற்றியும் TTD இந்த பிரஸ் ரிலீஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மெயின் கல்யாண கட்டா என்று சொல்லப்படக்கூடிய
திருமலை கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கல்யாண கட்டாவோடு சேர்த்து திருமலையில மொத்தம் 11 மினி கல்யாண கட்டாக்கள் PAC1, PAC2, PAC3, PAC5, GNC, HVC, சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ், நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ், கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரெஸ்ட் ஹவுஸ், ஸ்ரீ பத்மாவதி ரெஸ்ட் ஹவுஸ்ல இயங்குவதாகவும் இந்த மொத்த 12 இடங்களையும் சேர்த்து 269 பெண் பார்பர்ஸ் உள்பட மொத்தம் 1152 பார்பர்ஸ் சர்வீஸ்ல இருப்பதாகவும் இந்த இடங்களில் எல்லாம் பக்தர்கள் முடிக்காணிக்கை கொடுக்கலாம் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மே 7ஆம் தேதி தொடங்கி மே 9ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல வருடாந்திர வசந்த உற்சவ விழா நடக்க இருக்குது. மே 8ஆம் தேதி மாலை 6 மணி தொடங்கி 7 மணி சமயத்துல வசந்த உற்சவத்தை முன்னிட்டு தங்க ரத உற்சவம் இருக்கும். இதனை முன்னிட்டு ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல மே 7ஆம் தேதி தொடங்கி மே 9ஆம் தேதி வரைக்கும் கல்யாண உற்சவம் சேவாவும் மே 7ஆம் தேதி திருப்பாவாடா சேவாவும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய மே 12ஆம் தேதி திருமலையில ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்குது. நமக்கும் அவங்களுக்கும் ஹனுமன் ஜெயந்தி நாளானது வேற வேற நாட்களாக தான் இருக்கும். மே 12ஆம் தேதி திருமலையில ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு டிடிடியின் பாரம்பரிய முறைப்படி ஜப்பாலியில அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு திருமலை கோவில்ல இருந்து பட்டு வஸ்திரம் கொண்டு போய் கொடுப்பாங்க. அன்றைய நாள் திருமலையில் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் கோவிலையும் அலிப்பிரி நடைபாதையில் இருக்கக்கூடிய பிரசன்ன ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு பூஜைகளும் நடக்கும். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.